என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஏப்ரல் 2ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு சொப்பனம் நிறைவேறுகிறது. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 20 வரை. நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுகாரர் அல்ல. ஆதியாகமம் 42:11. சொப்பனம் நிறைவேறுகிறது. தேவனுடைய திட்டத்தின் அடுத்த கட்டம் நிறைவேறலாகிறது. கானானில் வாழ்ந்த குடும்பம் எகிப்தை நோக்கி பார்க்கிறது. 7 ஆண்டு வளமைக்கு பின் வந்த பஞ்சம் எகிப்தை மட்டுமல்ல, கானானையும் சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் பாதிக்கிறது. கானானில் வாழ்ந்த குடும்பத்திற்கு எகிப்துக்கு போனால் தானியம் கிடைக்கும் என்ற செய்தி தெரிய வருகிறது. ஆனாலும் யாக்கோபின் குமாரர் உற்சாகமாய் கிளம்பவில்லை. அப்போது யாக்கோபு அவர்களிடம், நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன என்று விழைகிறான். சும்மா இருக்கிறீர்களே, இது சரியில்லை என்று சொல்லி பிள்ளைகளை எகிப்துக்கு அனுப்புகிறான். அவர்கள் வந்து தானியம் விற்ற யோசேப்பின் முன்னே முகங்குப்புற விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு கண்ட சொப்பனம் நிறைவேறுகிறது. ஏறக்குறைய 22 ஆண்டுகளுக்கு பின் சகோதரர்கள் சந்திக்கின்றனர். ஆனால் யோசேப்பு எகிப்திய அதிகாரியின் உடையில் இருக்கிறான். எகிப்திய மொழி பேசுகிறான். எனவே சகோதரர்களால் அவனை அறிந்து கொள்ள முடியவில்லை. யோசேப்புக்கு சகோதரர் பேசும் எபிரேய மொழி தெரிந்திருந்தாலும் 10 பேரும் இணைந்து வந்திருந்தாலும் அவர்கள் தன் சகோதரர்கள் என்பது புரிந்துவிட்டது. இருந்தாலும், நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறான். ஏன்? தன் சகோதரர்கள் பழைய சுபாவத்தினின்று மாறியிருக்கிறார்களா, உண்மை பேசுகிறார்களா என்பதை அறிவதற்காக இருக்கலாம். யோசேப்பு இவ்வாறு மீண்டும் மீண்டும் சொல்லவே தங்கள் குடும்பம் பற்றிய உண்மைகளை அவர்கள் கூறி அவனுக்கு தாங்கள் வேவுகாரர் அல்ல என்பதை மெய்ப்பிக்க முயலுகின்றனர். யோசேப்புக்கோ தன் உடன்பிறப்பான பென்யமீனை பார்க்க ஆசை. அவனை வரவழைக்கும் வண்ணமாக அவர்கள் அஞ்சும் வகையில் 3 நாட்கள் காவலில் வைக்கிறான். அதன்பின் சகோதரர்களில் ஒருவனை மட்டும் பிணையாக விட்டுச் செல்லும்படி கூறுகிறான். இடையே ஒரு காரியம் சொல்கிறான். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயப்பட்டதால் என்ன செய்தான்? சகோதரரை வேவுகாரர் என்று மிரட்டினாலும் உண்மையை அறியவே அப்படி செய்தான். அவர்களை 3 நாட்கள் காவலிலே வைத்திருந்தாலும், பிணையாக ஒரு சகோதரனை பிடித்து கட்டி வைத்தாலும் குடும்பத்துக்கு தேவையான தானியத்தை கொடுத்து அனுப்புகிறான். தேவனுக்கு பயப்படுகிறவன் பிறர்க்கு பயப்பட மாட்டான். பிறர்க்கு தீங்கு செய்ய மாட்டான், நன்மையையே செய்வான். தேவனுக்கு பயப்படுகிறவன் பிறருக்கு பயப்பட மாட்டான், பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டான், நன்மையையே செய்வான். ஜெபம். தேவனே, நான் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் என் செல்வாக்கை நல்லனவற்றிற்கே பயன்படுத்த அருள் செய்யும். ஆமேன்.